இன்னைக்கு தேவன் நமக்கு தருகிற வசனத்தை நாம் பார்ப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை இன்றைக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். 1 Corinthians chapter 14 verse 26. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுறாரு, ஒருத்தர் ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு, ஒருவர் வியாக்கியானம் பண்றாரு. அன்பான சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. எல்லாம் சொல்லுங்க, சகலமும். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமே, சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14:33. தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு அவர் தேவனாக இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகளில் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். நாம் கூடி வரும் பொழுது எல்லாம் டிவைன் ஆர்டரில் இருக்கணும், டிசிப்ளினில் இருக்கணும். எல்லா பரிசுத்தவான்களுடைய சபையிலும் அப்படி தான் ஒழுங்காக நடக்குது அப்படின்னு இந்த சபைக்கு பவுல் எழுதுகிறார். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14:40. சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. ஆமென். இப்போ இந்த 3 வசனங்களை நம்முடைய சிந்தைக்கு நம்ம கொண்டு வருவோம். இன்னைக்கு செய்தி என்னவென்று சொன்னால், தெய்வீக சபையில், தேவனுடைய சபையில் இருக்க வேண்டிய ஒழுங்குகளும் கிரமங்களும். ஆமென். the divine order in the church. தேவனுடைய சபையில் தெய்வீக ஒழுங்கும் தெய்வீக கிரமங்களும். ஆமென். நல் ஒழுக்கமும் நல்ல அந்த கிரமங்களும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இன்றைக்கு சபை எப்படி போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இஷ்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. ஆமென். அவங்கவுங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி சபைகளிலே இன்றைக்கு சபைகள் போய் கொண்டிருக்கிறது. ஆமென். நான் சொல்லும்போது சர்ச் அப்படின்னும் போது யாரோ ஒருத்தர் அல்ல, சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் தான் சபை. ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தராக இருந்தால் அது சபையாக இருக்க முடியாது. ஒரு 10 பேர், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஆமென், ரட்சிக்கப்பட்ட குழு, இந்த குழு தான் என்னதுங்க? சபை. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் இந்த சர்ச்சை நீங்கள் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் அவங்க மனசுக்கு விரும்பின மாதிரி வராங்க. பிடிச்சா பாடுறாங்க, பிடிக்கலைன்னா பாட மாட்டுறாங்க, பிடிச்சா எழுந்து நிற்கிறாங்க, பிடிக்கலைன்னா உக்காந்துக்கிறாங்க. பிரசங்கம் நல்லா இருந்தால் முகத்தை பார்க்குறாங்க. அவர் முகம் பிடிக்கல, பிரசங்கம் சரியாக ஓடலை அப்படின்னா அவங்க ஒரு தனி பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹல்லேலூயா. இப்படி அப்படி கச்சமுச்சன்னு ஒரு மிக்சர் மாதிரி. ஒரு மிக்சருக்குள்ளே என்ன இருக்கும்? எல்லாம் இருக்கும் இல்லை? உடச்சக்கடலை இருக்கும், பருப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும், சேமியா இருக்கும். அது மாதிரி கச்சமுச்சான்னு ஒரு ஆர்டர் இல்லாமல் சபைகள் இன்றைக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். இன்னும் கொஞ்சம் சொன்னால் சில பேர் இப்போ உள்ள நுழையிறது கஷ்டமாயிரும். சில பேர் அந்த ஆர்டரில் சர்ச்சுக்கு வர்ற டைமில் கூட அவங்க இஷ்டத்துக்கு தான் வருவாங்க. ஹல்லேலூயா. இப்படி தான் இன்னைக்கு சபை இருக்கிறது. அதனால தான் பவுல் சொல்கிறார், இந்த கொரிந்து சபையை பார்க்கும்போது இப்படி ஒரு அநேக ஒழுங்கினங்கள் இருந்ததை அவர் பார்க்கிறார். ஆமென். அவர் சொல்கிறாரு, சபைனா எப்படி இருக்கணும், விசுவாசிகள்னா எப்படி இருக்கணும், சபையில் நடைபெற வேண்டிய ஆராதனைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். இந்த 3 வசனங்களையும் நம்ம திரும்ப அப்படியே மைண்டு கொண்டு வருவோம். 14வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் கூடி வந்திருக்கும் போது, எல்லாம் சொல்லுங்க. இப்போ நமக்கு சொல்லுவோம், நம்ம கூடி வரும்போது. அப்படியே ஸ்கிப் பண்ணி கடைசி இந்த முடிவில் இந்த செகண்ட் லைனுக்கு வருவோம். இது என்ன? நீங்கள் கூடி வந்திருக்கும் போது இது என்னப்பா? ஆமாம், ஒருத்தர் பாடுறாரு, ஒருத்தர் ஆடுறாரு, ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, ஒருத்தர் நிற்கிறாரு, ஒருத்தர் பைபிள் வாசிக்கிறாரு, ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு,
ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுறாரு, ஒருத்தர் ஒண்ணுமே நடக்காத மாதிரி உட்காந்துருக்காரு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இது இது என்ன? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, இது என்ன, எனக்கு ஒண்ணுமே புரியல. சகலமும் ஆமென். எவ்ரி ப்ரோக்ராம், ஒவ்வொரு நிகழ்வும் எப்படி இருக்கணும்? பாடுறது பக்தி விருத்தியை கொண்டு வரணும், ஆராதிக்கிறது பக்தி விருத்தியை கொண்டு வரணும். ஆமென். ஜெபம் பண்றது பக்தி விருத்தியை கொண்டு வரணும், காணிக்கை வந்து போடுறது பக்தி விருத்தியை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். திருவிருந்து எடுக்கிறது பக்தி விருத்தியை கொண்டு வரணும், சபையில் உட்கார்றது பக்தி விருத்தியை கொண்டு வரணும். இங்கே உள்ள வந்துட்டீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அப்பா நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக பக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். விருத்தினா என்னது? ஆமாம், வளர்ச்சி அடைய செய்வது. ஆமென். ஆமாம், சில பேர் உள்ள வந்து உட்காந்தவன இருக்கிற பக்தி கூட என்ன பண்ணிடுது? போயிருது. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்தா, ஓ நம்மளும் மொபைல் எடுக்கலாம் போல இருக்கு. ஓ நான் உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது பயந்து வருவாங்க, ஐயோ கடவுளை பார்க்க வரோம்பா, நம்ம வெளியே போகக்கூடாது. ஒரு 2 பேர் வெளியே போகிறத பார்த்தா, ஓ வெளியே கூட போகலாம் போல இருக்குது அப்பப்போ அப்படின்னு என்ன இருக்கிற பக்தி என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். ஆமென். கரெக்டா? அப்போ பவுல் சொல்றாரு, இது என்னப்பா, எல்லாமே எப்படி நடக்கணும்? பக்தி விருத்தியை கொண்டு வர வேண்டும். இரண்டாவது நாம் என்ன வாசிச்சோம்? எல்லா பரிசுத்தவான்களுடைய சபையிலும் எப்படிதான் நடக்குது? இப்படியே இருக்கிறது. 33வது வசனம், பரிசுத்தவான்களுடைய சபைகளில் எல்லாம் அப்படியே இருக்கிறது. 3வது வசனத்தை வாசிச்சோம். 40வது வசனம், சகலமும் அப்படின்னா என்ன அர்த்தம்? A to Z, அல்பா ஒமேகான்ற மாதிரி சகலமும். அது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் சர்ச்சுக்குள்ளே நடக்கிற, சபைக்கு வந்து நம்ம நடக்கும்போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எல்லாம் சொல்லுங்க சகலமும். சகலமாக சொல்ல மாட்டீங்களே, எல்லாம் சொல்லுங்க. ஆண்கள்லாம் சொல்லுங்க, எவ்ரிதிங், எல்லாமே எப்படி இருக்கணுமா? ஒழுக்கமாக இருக்க வேண்டும். உட்காரது ஒழுக்கமாக உட்காரணும், முக்காடு போடுறது ஒழுக்கமாக போடணும், அரைக்குறையாக போட்டு பாதி தெரிஞ்சு பாதி தெரியாமல். ஹல்லேலூயா. சில பேர் முழு முக்காடு போட்டுருவாங்க, முகம் கண்ணு ஜெபம் பண்ணுறாங்களா ஜெபம் பண்ணலையான்னு ஒன்று கூட தெரியாது. ஆமீன். போட்டால் இவ்வளோ தூரம் தானே போடணும், முடிய மறைக்கிறதா முக்காடு. நம்மளால் எப்படி போட்டுருவோம்? இழுத்து இன்னும் ஃப்ரண்ட்லேயே விட்டுரும். அது தூங்குதா, ஜெபிக்குதா, பாடுதா, பாடலையா, ஒன்றுமே என்ன பண்ணாது, தெரியாது. ஆண்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. அவங்க இது பண்ணாலும் ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். ஆமென். உங்களுக்கு நிறைய ஒரு காடை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, பார்த்தீங்களா? சரி, அப்போ சகலமும் நல் ஒழுக்கமாய், எல்லாம் சொல்லுங்க, நல் ஒழுக்கமாய். சபைக்குள்ள ஒரு டிசிப்ளின் இருக்கணும்னு ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நல் ஒழுக்கமாயும், எல்லாம் சொல்லுங்க, கிரமமாயும் செய்யப்பட கடவது. அப்போ இந்த 8வது மாதத்துல கர்த்தர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்ம கிட்ட இருந்து, நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் ஒரு டிசிப்ளினை எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இந்த 8வது மாதத்திலிருந்து சத்தமா சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒழுக்கமா கிரமமா இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்ரிதிங், எல்லாமே இன் ஆர்டர். ஆமென். எல்லாம் ஒழுங்கா, எல்லாம் என்னதுங்க? கிரமமா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதுதான், நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல, அப்படின்னு அர்த்தம், நான் எப்படி இருக்கிறேனோ நீங்க அப்படி இருங்க. ஹல்லேலூயா. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயணும். அப்பனா தாயை போல பிள்ளை, சேலையா, சேலையிலே இருங்க, தாயை போல பிள்ளை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல, நான் எப்படி இருக்கிறேனோ, என் கேரக்டர் எப்படியோ, என்னுடைய ஒழுங்கு எப்படியோ, என் கடமை எப்படியோ அப்படியே நீங்களும் என்ன பண்ணணும்? இருக்கணும். நம்ம தேவனை போல நம்ம இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறாரு. ஆமென். இந்த பூமியில யாரெல்லாம் அழைக்கப்பட்டாங்களோ, யாரெல்லாம் முன்குறிக்கப்பட்டாங்களோ, வேதம் சொல்லுது, தம் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு தான் தேவன் என்ன பண்ணியிருக்காரா? அவரை போல நம்ம மாறணுமா? ஃபைனல் ப்ராடக்ட் என்ன?
அவர் சாயலா நம்ம இந்த பூமியில மாறணும். ஆமென். உங்க முகத்தை பார்க்குறவங்க யாரை பார்க்கணும்? நீங்க வந்து ஆராதிக்கிறவங்க யாரை பார்க்கணும்? தேவனை பார்க்கணும். நம்முடைய ஜெபத்துல தேவனை பார்க்கணும். நம்முடைய ஆராதனையில தேவனை பார்க்கணும். ஹல்லேலூயா, ஆமென். நீ உருண்டு ஆராதிச்சாலும் சரி, குதிச்சு ஆராதிச்சாலும் சரி, ஓடி ஆராதிச்சாலும் சரி, அதுல யாரை பார்க்கணும்? சத்தமா சொல்லுங்க. ஆமா, இப்படியெல்லாம் குதிச்சு உருண்டு தேவன் மட்டும் இல்லைன்னா வேஸ்ட் ஆயிரும். ஸோ சகலமும் நல்லொழுக்கமாயும் கேரமமாயும் செய்யப்பட கடவுது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் அவர் ஒழுங்கின் தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன்? சத்தமா சொல்லுங்க. ஒழுங்கான தேவன். ஆமென். ஆதியாகமம் 1:2 நம்ம எடுத்து வாசிக்கும் போது, ஆதியாகமம் 1 அதிகாரம் 2வது வசனத்தை, பூமியானது எப்படி இருந்துச்சா? ஒழுங்கின்மையா இருந்துச்சா. 2வது வசனம் சொல்லுது, பூமி எப்படி இருந்துச்சா? ஒழுங்கீனமாக இருந்தது. 2வது எப்படி இருந்துச்சா? வெறுமையாக இருந்தது. பூமி எப்படி இருந்ததா? ஒழுங்கின்மையா இருந்துச்சு. 2வது வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மேல் என்ன இருந்துச்சா? அப்போ பாருங்க, பூமியை பார்த்தா ஒரு ஆர்டரே கிடையாது. ஒரு ஆர்டர் கிடையாது. இப்போ பாருங்க, இங்கேருந்து பார்க்குறீங்க, மைக் இருக்க வேண்டியதுல மைக் இருக்கு, கீபோர்ட் இருக்க வேண்டியதுல கீபோர்ட் இருக்கு, ட்ரம்ஸ் இருக்க வேண்டியதுல ட்ரம்ஸ் இருக்கு, ஸ்பீக்கர் இருக்க வேண்டிய ஸ்பீக்கர் இருக்கு, புல்பீட் இருக்க வேண்டியதுல புல்பீட் இருக்கு. ஆமென். இதுதான் கொஞ்சம் கச்சமுச்சான்னு இருக்குது, மற்ற எல்லாம் ஒழுங்காக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ அங்கேருந்து இங்கே பார்க்கும்போது, இந்த ஆர்டரை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு பார்க்க? சத்தமாக சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? பொறாம. ரைட்டு. ஹல்லேலூயா. ஆமா. அப்போ வேதம் சொல்லுது பாருங்க, அந்த பூமியை பார்க்கும்போது தேவன் பார்க்குறாரு, ஒழுங்கின்மையா இருக்கு, வெறுமையா இருக்கு, எப்படி இருக்கு? இருளா இருக்கு. அப்போ 1ஆம் வசனத்துக்கு 2வது வசனத்துக்கு நடுவில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஆமென். இந்த ஒழுங்கின்மை, இந்த வெறுமை, இந்த இருளை கொண்டு வந்தது யாரு? உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஹல்லேலூயா. சரி, அப்போ கவனிங்க, இந்த ஒழுங்கின்மையை, இந்த வெறுமையை, இந்த இருளை யார் மாத்தினா? தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் அதே இடத்துல 2வது வசனம் கடைசி வார்த்தை சொல்லு, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருக்கும் போது ஒழுங்கின்மை எல்லாம் மாற ஆரம்பித்தது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் இப்படி பேசும்போது நீங்கள் வரலாம், ஐயோ நம்ம கிட்ட இவ்வளோ ஒழுங்கின இருக்கேன்னு சில பேர் நல்ல உண்மையுள்ள ஆத்மா உணரும். ஆமென். உணர்வுள்ள ஆத்மா சதையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க? ஆமாம், இப்போ உங்கள் ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா ஒரு குச்சி வச்சு குத்துனா, ஒரு நீடில் வச்சு குத்துனா என்ன ஆகும்? துக்கணும். மறுத்து போய் நல்ல திக்கா தோல் இருந்து குத்துனா என்ன வரும்? ஒன்றும் வராது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இருதயத்தை கர்த்தர் செம்மையாக மென்மையாக படுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லும்போது நீங்கள் சில பேர் நினைப்பீங்க, ஐயோப்பா நான் எவ்வளோ ஒழுங்கினமாக இருந்தேன், அந்த 7 மாதம் நான் சரியாக டைமுக்கு எழுந்திரிக்கிறது இல்லை, சரியாக நான் பைபிள் வாசிக்கிறது இல்லை, சரியாக சர்ச்சுக்கு வர்றதில்லை, என்கிட்ட எவ்வளோ ஒழுங்கின்மை இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடினாரு. ஆமென். ஏன் அசைவாடுறா தெரியுமா? நம்மளை திரும்ப டிசிப்ளின் பண்ணுறதுக்கு, நம்மளை ஒழுங்குபடுத்துறதுக்கு, நம்மளை பிரகாசிக்க வைக்கிறதுக்கு தான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கெட்டு போன வாழ்க்கை, உடைந்து போன வாழ்க்கை, நாசமாக போன வாழ்க்கையெல்லாம் ரீபில்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆண்டவர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கார். ஹல்லேலூயா. புரியுதா? அதனால் ஐயோ நான் ஒழுங்கினமாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இப்படி ஆயிடுச்சு, நான் சர்ச்சுக்கு வர்றதுக்கெல்லாம் லாய்க்கில் நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. இப்படி இருக்கிற என்னை கர்த்தர் அப்படியா மாற்றுவார். எப்படி இருந்த நான் இப்படி ஆனேன்னு அல்ல, இப்படி இருக்கிற என்னை கர்த்தர் அப்படியாக மாற்றுவார். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன் சொல்லுங்களேன். ஸோ இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் எல்லா விதமான ஒழுங்கினங்களையும், அவ்வளோ பெரிய பூமியே ஒழுங்கினமாக இருந்ததை தேவன் சரி பண்ணார்னா உங்கள் லைஃப் அவருடைய பார்வையில் தம் தூண்டு தான். ஹல்லேலூயா. இதை சரி பண்ண மாட்டாரா? நீங்கள் விட்டு கொடுத்தா பண்ணுவார். டைட்டாக விட்டு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அவரால். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட அலோவ் பண்ண, ஆண்டவரே என் வாழ்க்கையில் பூந்து என்ன வேணாலும் செய்யுங்க ஆண்டவரேன்னீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்? அழகாக உங்கள் லைஃப்பை மாற்றுவார்.
ஆண்டவரே இங்கே என்ட்ராவாதீங்க, அங்கே என்ட்ராவாதீங்க ஆண்டவரே, இது வரைக்கும் வாங்க ஆண்டவரே, அதுக்கு மேலே வராதிங்க ஆண்டவரேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை ஆண்டவரால் உருவாக்கவே முடியாது. வராதே. ஆமேனே. ஹல்லேலூயா. ஒரு களிமண் பாருங்க, ஒரு குயவனுடைய கையில் நீங்கள் பார்ப்பீங்களே, இப்போ நேராக பார்க்க முடியல, கூகுளில் போட்டு பார்த்துருங்க, எப்படி அதை சுற்றுது, அந்த வீல் சுற்றுது, அது மேலே ஒரு களிமண்ணை வைக்கிறான். வைக்கும்போது எப்படி இருக்குது? ஒரு உருண்டை மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்ணுறாரு? அதை போட்டு அமுக்குறாரு, பிசைகிறாரு, புளிகிறாரு, எப்படியோ இது வளைக்கிறாரு. அது என்ன பண்ணுது? அந்த களிமண் ஒருவேளை அது இறுகி போய் அந்த களிமண் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அது என்ன வீலில் வச்சு அவர் சுற்றினாலும் என்ன ஆகும்? என்ன ஆகும்? உருவாகுமா? அப்போ நீங்களும் நானும் இறுகி போயிருந்தா ஆண்டவர் நம்மளை உருவாக்க முடியுமா? சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து, இறுக்கமாக இருக்காதப்பா, கொஞ்சம் ஃப்ரீயாக மனசை விடு, மனசை ஃப்ரீயாக விடுங்க. ஹல்லேலூயா. மனசு தாங்க, மனசு ஆண்டோட கரத்தில் விட்டு கொடுக்கணும். சில பேர் நான் இப்படித்தான், நான் அப்படித்தான், ஆண்டவர் என்னை மாற்றட்டும். ஹல்லேலூயா. நீங்கள் ஈஸியாக வளைஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அழகாக மாற்றிடுவார். ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா, சில பேர் பாருங்க, ரொம்பவும் இருக்க மாட்டாங்க, ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்க மாட்டாங்க, ஒரு செமி சாஃப்டாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு ரொம்ப உபத்திரம் வந்துடும். போட்டு சரி ஆண்டவர் பார்ப்பாரு, அடிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா தட்டுவார். களிமண்ணை போட்டு அடி அடினா விட்டு கொடுங்க. சொல்லுங்க எல்லாம் பக்கத்தில் பார்த்து, ஆமென் எல்லாம் சொல்லுங்க. விட்டு கொடுங்கன்னா என்ன முறைச்சி பார்க்குறீங்க? ஆண்டவருக்கு விட்டு கொடுங்கம்மா ஐயா, ஆண்டவர் விட்டு கொடுங்க. ஸோ எதுவும் சொல்கிறேன்னா, அந்த ஒழுங்கின்மை இருக்கும்போது அடுத்து என்ன இருந்துச்சு? வெறுமை இருந்துச்சு. வெறுமை இருக்கும்போது என்ன இருந்துச்சு? இருள் இருந்துச்சு. பார்த்தீங்களா? எங்கே ஒழுங்கின்மை இருக்கோ அங்கே என்ன வந்துடும்? வெறுமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது நீங்கள் சொல்ல தேவையில்லை. கேட் பாஸ் மாதிரி ஒழுங்கின்மை வந்துச்சுன்னா அடுத்த பாஸ் எதுக்கு? வெறுமைக்கு, இல்லையா? அப்புறம் வெறுமை வந்துருச்சுன்னா அடுத்தது இருள், லைஃபே டார்க் ஆகிடும். ஆமென். நம்ம செய்கிறதெல்லாம் இருட்டுக்குள்ளே செய்கிற மாதிரி தான் இருக்கும், வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆவியானவர் அசைவாடும் போது தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். நான் நினைக்கிறேன் இந்த சர்ச்சில் ஆவியானவர் அசைவாடிட்டு இருக்கார். இன்றைக்கி நிறைய பேருடைய லைஃப்பில் சில குறைவுகள் இருக்கலாம், சில ஒழுங்கினங்கள் இருக்கலாம், சில வெறுமைகள் இருக்கலாம், சில பேர் லைஃப் இருட்டாக கூட இருக்கலாம். ஆனால் 3வது வசனத்தில் போடி தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். ஹல்லேலூயா. ரூமுக்குள்ளே போறீங்க, இருட்டாக இருக்கு, முதல்ல எதை போடுவீங்க? இல்லைப்பா முதல்ல போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன், நான் போய் எங்கேயாவது போய் விழுந்து கிடப்போம். இல்லை, ஒரு ரூம் ஃபுல்லாக இருட்டாக இருக்கு, ஃபஸ்ட்டு போய் கை எதை தேடும்? சொல்லுங்க. சுவிட்சை தேடும். ஏன்? லைட்டை போடுறதுக்கு. ஆமென். ஆண்டவர் அங்கே முதல்ல பூமிக்கு ஒரு லைட்டை போட்டார், வெளிச்சம். எதுக்கு நான் இந்த வசனத்தை சொல்கிறேன்னா, நம் தேவன் ஒழுங்கின் தேவன், ஒழுங்கின்மையை மாற்றுகிற தேவன். இந்த வேதாகமத்தில் முதல் வசனமே ஒழுங்கின்மையை தேவன் மாற்றினதாக தான் இருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்? அவர் ஒழுங்கின்மையை மாற்றுகிற விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில், சபையில், ஆராதனைகளில், ஜபங்களில், செய்திகளில், ஊழியங்களில், உங்களுடைய தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற சகல ஒழுங்கினங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த 8வது மாதத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஒரு களிமண்ணாக உங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா அழகாக உருவாயிருவீங்க. இவ்வளவு ஒழுங்கின்மையாக இருந்த பூமியை அந்த 1ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். எல்லாம் சொல்லுங்க, அது மிகவும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பின்னாடி இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் சொல்லுங்க. இல்லை, நான் சொன்ன பின்னாடி இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் சொல்லுங்க. முன்னாடி இருக்கிற மகா பரிசுத்தவான்கள்லாம் சொல்லுங்க. மிகவும் நன்றாக இருந்தது. அது ருசியே இல்லாமல் சொல்கிறீங்களே. பிரியாணி டேஸ்ட் இருந்ததா? ஐயோ செம்ம டேஸ்ட், வாயில் கூட கொஞ்சம் லைட்டாக ஜொல்லு கூட வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வசனத்தை ட்ரையாக சொல்கிறீங்க, மிகவும் நன்றாக இருந்தது. அப்படியே சொல்ல முடியும்? வசனத்தை ருசிச்சு சொல்லுங்க, மிகவும் நன்றாக இருந்தது. ஹல்லேலூயா. எது மிகவும் நன்றாக இருந்தது? ஒழுங்கின்மையும் வெறுமா இந்த பூமி தேவன் பார்க்குறாரு, அது மிகவும் அழகாக இருந்தது.
டீ போட்டு கொடுத்துட்டு சில பேர் பார்த்துவாங்க, பாஸ்டர் நல்லா இருந்துச்சா, அதில் என்ன இருந்திருக்காது, சக்கரை இருந்திருக்காது, அதில் சரியான டிகாஷன் இருந்திருக்காது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், சிஸ்டர் அருமையான டீ சிஸ்டர், இதை மாதிரி நான் எந்த கடையிலையுமே நான் என்ன பண்ணதில்லை, எந்த வீட்லேயுமே நான் குடித்ததில்லை அப்படின்னு நம்ம அவங்களுக்காக சொல்லுவோம். ஏன்னா அடுத்த வாட்டி இந்த டீ கூட வராமல் போயிருமே அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொன்னார். ஆமென். ஸோ ஆண்டவர் இப்படி ஒழுங்கினமான ஒரு பூமியை அவ்வளவு அழகாக மாற்ற முடியுமானால், ஆமென், இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய ஒழுங்கினத்தை அவர் மிக அழகாக மாற்ற முடியும். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் ஒழுங்கினத்தை ஆண்டவரால் மாற்ற முடியுமா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை ஆண்டவர் மாற்ற முடியுமா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை ஆண்டவர் வெளிச்சமாக மாற்ற முடியுமா? சொல்லுங்க. வியாதியால் உங்கள் வாழ்க்கை இருளாக இருக்கலாம், பிசாசின் கிரியையினால் உங்கள் வாழ்க்கை இருளாக இருக்கலாம், பொருளாதாரம் குறைவினால் உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு இருளாக இருக்கலாம், சத்துருக்களினால் உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு இருளாக இருக்கலாம். எப்படியெல்லாம் சத்துரு பூந்து விளையாடி உங்கள் லைஃப்பை லைட்டை ஆஃப் பண்ணானோ, ஆண்டவர் ஆஃப் பண்ணவே முடியாத ஒரு லைட்டை போட்டார் பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் சூரியன் உதிச்சிட்டு தான் இருக்கு. யாரும் அந்த சூரியனை எழும்பி வர பண்ணாமல் விடவே இல்லை. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். இன்னைக்கு காலையில் வரைக்கும் வெளிச்சம் உண்டாயிட்டு தான் இருக்கு. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். யாராவது இன்னைக்கு சோர்ந்து போய் வந்தீங்கன்னா, பலவீனத்தோடு வந்திருந்தீங்கன்னா, இனி என் வாழ்க்கையில் வெளிச்சத்தை நான் பார்ப்பேனா பிரதர் அப்படி நீங்கள் கேள்வியோடு இருந்தீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் தர முடியும். இதெல்லாம் உங்களை இருட்டாக்குச்சோ, கர்த்தர் அதை மாற்ற முடியும் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிச்சா உங்கள் லைஃப்பில் அது நடக்கும். ஆமென். இந்த பாடலில், நான் கலங்கின நேரங்களில் என் கண்ணீர் துடைத்தீரே. ஆமென். எத்தனையோ முறை நம்ம கலங்கி, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதோட என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு, இதோட நான் சாவின் அந்த என் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன் நம்ம நினைச்ச நேரங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை இது வரைக்கும் வாழ வச்சிருக்கிறார் என்றார். இனியும் உங்களை என்னையும் கர்த்தர் வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம், விதமாய் வானமும் பூமியும் அவள் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது. 2வது வசனம், தேவன் தம்முடைய கிரியைகளில் 7ஆம் நாளிலே நிறைவேற்றி. பாருங்க, அந்த முழு சீரமைப்பையும் அந்த முழு சிருஷ்டிப்பையும் God did in 6 days. 6 நாளில் நிறைவேற்றி, 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின கிரியைகள் எல்லாம் முடித்தார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாரு? 6 நாள் எடுத்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். நம்பால் ஓய்வே கிடையாது, ரெஸ்டே இல்லை. சண்டே கூட வேலை ஓடுறாங்க, சண்டே கூட வேலையே இல்லைன்னா கூட வீணாக ஓடிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் வீட்டில் சும்மா உட்கார முடியலையா? ஆமென். பாருங்க, ஆண்டவர் சரியா 6 days எடுத்துக்கிட்டாரு பாருங்க. அவ்வளோ பெரிய ஒழுங்கின்மையை மாத்துறதுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாள் ஒரு ஆர்டரில், இன்னைக்கு என்ன செய்யணும், அடுத்த நாள் என்ன செய்யணும், 3ஆவது நாள் என்ன செய்யணும், 4வது நாள் என்ன செய்யணும், 5வது நாள் என்ன செய்யணும், 6வது நாள் என்ன செய்யணும், ப்ராப்பராக ஆண்டவர் இந்த பூமியை சீரமைத்தார். ஆமென். அவருக்கு ஒரு திட்டம் இருந்தது, அவருக்கு ஒரு பிளான் இருந்தது. ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு இந்த 6 நாளும் இந்த வீக்கில், இன்னைக்கு வாரத்தினுடைய முதல் நாள் இல்லையா, சண்டே. ஸோ அடுத்த 6 நாளும் உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். வாழ்க்கையில் ஒரு டிவைன் ஒரு ஒழுங்கை வைத்து கொள்ளுங்கள். ஆமென். பிளானே இல்லாமல் ஓடாதீங்க. உட்காந்து டைரின்னு ஒன்று எதுக்கு கொடுக்குறாங்க உங்கள் கையில்? ஆமென். பிளானர்னு எதுக்கு உங்கள் கையில் கொடுக்குறாங்க இல்லையா? இப்போது மொபைலில் கூட பிளானர் இருக்குது இல்லையா? உட்காந்து போடுங்க. மண்டே எனக்கு என்ன வேலை, டியூஸ்டே எனக்கு என்ன வேலை, திட்டங்கள் போடுங்க. ஆமென். திட்டமே இல்லை. அதனால் பஸ்ஸில் ஏறும், பாயிண்ட் டு பாயிண்ட்டு. இங்கே கிளம்புற பஸ் எங்கே போகுதுன்னு ஒரு போர்டே இல்லாத பஸ்ஸில் ஏறுவீங்களா? பஸ் ஸ்டாண்ட் போகிறீங்க, பஸ் டெபுக்கு போகிறீங்க, இல்லைனா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க, போர்டே இல்லாத எந்த ஒரு வண்டியிலையும் என்ன பண்ண மாட்டோம், ஏற மாட்டோம். சரி, வண்டியை எல்லாம் முறைச்சி பார்க்குறத பார்த்தா நாங்களாம் பஸ் ஏறி ரொம்ப நாளான மாதிரி இருக்கு. சரி, ஒரு பைக் எடுக்கிறீங்க, எங்கே போகணும்னு நினைக்காம வண்டி ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? பண்ணவே மாட்டோம். இல்லை, நமக்கு ஒரு பிளான் இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு 7 மணிக்கு துவங்கின ஆராதனை இன்னைக்கு எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு ஒரு பிளான் இருக்கு. ஆமென். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கை வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். சரி, ஒழுங்கு இதை ஏன் நான் பேசுகிறேன் அப்படின்னா, தேவன் ஒழுங்குள்ள தேவன், அவர் ஒழுங்காய் செய்கிற தேவன். அதனால தான் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை யார் ஃபஸ்ட்டு வாசிக்கிறீங்களோ உங்களுக்கு 100 ரூபா.
ஆண்கள் சைடு மட்டும். நான் சொன்ன ஆண்கள் சைடு மட்டும். பாருங்க, தேடுங்கள் தேடுங்கள் தேடிக்கொண்டே இருங்கள். பிரசங்க எங்க இருக்கு பிரதர்? எத்தனாவது பக்கம் இருக்கு பிரதர்? சரி சிஸ்டர், நீங்க வாசிங்க, அவங்க பிரைஸ் வாங்க மாட்டாங்க. பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, அவர் சகலத்தையும், எல்லாம் சொல்லுங்க அதனதின், எல்லாம் சொல்லுங்க அதனதின் காலத்துல, எவ்ரிதிங் இன் ஹிஸ் டைம், எல்லாத்தையும் அதனதின் காலத்துல எப்படி செய்யறாரா? சொல்லுங்க, நேர்த்தியாக. எப்படி செய்யறாரு? பெர்ஃபெக்ட்டா செய்யறாரு. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன்? எல்லாவற்றையும் அந்த அந்த காலத்துல என்ன பண்ணுவாரு? கரெக்டா பெர்ஃபெக்ட்டா செய்வார். ஆமென் சொல்லுவோமே. நம்ம அப்படி செய்ய மாட்டோம் இல்லையா? இன்னைக்கு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வந்துருச்சு இல்லை? எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வந்துருச்சு. அப்படி இன்ஸ்டண்ட்டாக வந்தால் கூட அதையும் நம்ம நேர்த்தியாக செய்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் சகலவற்றையும் என்ன பண்ணுவாராம்? நேர்த்தியாய் செய்வார். எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்களை உயர்த்த ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில சீர்படுத்த உங்களை ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அதுதான் நம்ம பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். முதல் வசனம் வாசிங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. எல்லாம் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குப்பா. பக்கத்தில் பார்த்து சொன்னீங்கன்னா என்ன முறைக்கிறீங்களே? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒவ்வொன்றுக்கும். ஆமா, எல்லாத்துக்கும் காலம் இருக்கு. ப்ரொமோஷன் வர ஒரு காலம் இருக்கு, ப்ரொமோஷன் போக ஒரு காலம் இருக்கு. ஆமே. பிறக்க ஒரு காலம் இருக்கிறது, நட ஒரு காலம் இருக்கிறது, நட்டத. ஆமா, விவசாயத்துக்கு பார்த்துங்க, விதைக்கிறதுக்கு ஒரு சீசன் இருக்கு, அறுவடை பண்றதுக்கு ஒரு சீசன் இருக்கு. எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். ஆமே. ஆண்டவர் நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கர்த்தர் நேர்த்தியா செய்வார். லேட் ஆச்சுன்னு கவலைப்படாத. ப்ரொமோஷன் லேட் ஆயிருச்சு, கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ இன்னுமா கல்யாணம், இன்னுமானா என்ன அர்த்தம்? இன்னும் 2-3 ஆகலையேன்னு கேட்பாங்க. சொல்லுங்க, கர்த்தர் ஏற்ற வேலை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. படிச்சு முடிச்சு இன்னுமா 6 மாசமா வேலை இல்லாமல இருக்கிற எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நேர்த்தியா செய்வார். ஹல்லேலூயா. என் காலங்கள் அவருடைய கரத்துல இருக்கு. நம்ம காலங்கள் யாருடைய கையில இருக்கு? அப்பனா அவர் அந்த காலத்துல அந்தந்த காலத்துல செய்வார். மனுஷனுக்கே தெரியுது, இப்போதான் என்ன பண்ணணும்? விதைக்கணும், இப்ப அறுக்கணும்னு மனுஷனுக்கே ஒரு அறிவு இருக்கும்போது தேவாதி தேவன் நம்ம வாழ்க்கையை வீணாக்கவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னத்த? என் காலங்கள் அவருடைய கையில் இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நேர்த்தியா செய்வார். யாராவது இன்னைக்கு டவுட்டோட உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நேர்த்தியா கர்த்தர் செய்வார். ஆமென். சரி, நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம தேவன் ஒழுங்கின் தேவன். நம்முடைய தேவன் ஒழுங்கின் தேவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். அங்க என்ன நடக்குது? பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். என்ன நடக்குது? ஒரு கல்யாணம் நடக்குது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த கல்யாணத்தில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். காரணம் என்ன? இயேசு அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். சரியா? இயேசு அழைக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த கல்யாணத்தினுடைய மகிமையே என்னவென்று சொன்னால், அங்கு குறைவாக இருந்த திராட்சரசம் கர்த்தர் நிறைவா மாற்றினார். ஆமென். சரி, இதுல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியம் என்ன? அந்த திராட்சரசம் குறைவுபடும் பொழுது 3வது வசனத்தை வாசிக்கும் போது, திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, பாருங்க அவ்வளோ கிரவுட் இருக்கு, ஆனா அந்த திராட்சரசம் குறைவு வந்தபோது இயேசுவின் தாய் மட்டும்தான் அந்த குறைவை சரி செய்யறதுக்கு செயல்படுறாங்க. ஆமென். சரி, அது நமக்கு சப்ஜெக்ட் இல்லை. ஆனா அவங்க யார்கிட்ட போய் சொல்றாங்க அந்த குறைய? ஏன் அவர் ஆண்டவர்கிட்ட போய் சொன்னாங்க? இப்போ ஒரு கல்யாணத்தில் ஏதோ ஒன்று குறைஞ்சிருச்சுன்னா அதுக்குரிய நபர்கிட்ட தான் போய் என்ன பண்ணணுமா? சொல்லணும். ஆனால் ஆண்டவர் யாரு? பழ வியாபாரியா அல்லது ஜூஸ் போடுறவரா? ஜூஸ் கடை வச்சிருக்கிறவரா? அவருக்கு என்ன தெரியும்? சேர் செய்ய தெரியும், டேபிள் செய்ய தெரியும். ஏன்னா அவங்க அப்பா யாரு? கரெக்டாக சொல்றீங்க பாருங்க.
அவங்க அப்பா ஒரு கார்பெண்டர். ஆனால் இயேசுவுக்கும் ஜூஸுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆமென். ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த மரியாள் இயேசுவின் இடத்துல போய் இந்த குறைவை மாத்துறது சொன்னதுக்கு காரணம் அந்த அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா அவங்க சிறு வயதிலிருந்த இயேசுவின் மேலிருந்த தீர்க்க தரிசனங்களை, தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆமென். செக். என்னப்பா இது கிணத்துக்குள்ளேருந்து கத்துற மாதிரி இருக்கு? சரி, இது பேலன்ஸ் பண்ணலையா? எனக்கு அதே கொடுத்துரு. செக் பாருங்க, அப்படி போறதுக்குள்ள ஆஃப் பண்ணிட்டாங்க மைக்க. சரி, அப்போ கவனிங்க. சரி, என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் இந்த குறைவை ஆண்டவரால் தான் மாற்ற முடியும். சரியா? இப்போ ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாங்க, ஆண்டவரே இவர்களுக்கு என்ன கிடையாது. இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சரசம் இல்லை என்றால், அதுக்கு இயேசு என்ன ரிப்ளை கொடுக்குறாருன்னா, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன. ஆமாம், இப்போ உங்கள் குடும்பத்தில் போய் பொண்டாட்டி புருஷன்கிட்ட போய் உனக்கு எனக்கு என்ன அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சதுக்காக அன்னைக்கு. ஹல்லேலூயா. இந்த எனக்கும் உனக்கும் என்ன அப்படின்னு பக்கத்தில் பார்த்து சொல்லி பாருங்க. உனக்கு எனக்கு என்ன, ஏதோ பக்கத்தில் உட்காந்துருக்கேன், முடிஞ்சு போச்சு. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேர்டு இல்லையா? எல்லாம் சொல்லி பாருங்க ஒரு வாட்டி. என்ன பார்த்து சொல்லிடுறீங்க உனக்கு எனக்கு என்னன்ற போறீங்க. எனக்கு உனக்கும் என்ன, எனக்கு உனக்கும் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தெய்வீக காலத்தில் ஓடிட்டு இருக்கிறேன், நான் தெய்வீக டைமிங்கில் போயிட்டு இருக்கிறேன். ஆமென். நீ தேவனுடைய காலத்துக்கு முந்தி என்னை புஷ் பண்ணாத. ஆமென். அங்கே மாம்சத்தை பார்த்து சொல்றாரு உனக்கும் எனக்கும் என்ன. அடிக்கடி நம்மளே நம்ம மாம்சத்தை பார்த்து சொல்லணும், ஏய் உனக்கு எனக்கு என்ன. சில சமயம் நம்ம மாம்சம் நம்மளை புஷ் பண்ணும். பார் வேலை செய், பார் குறை வந்துருச்சு உன் வாழ்க்கையில், இது தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய மாம்சமே நம்மளை புஷ் பண்ணோம். புஷ் பண்ணுதா இல்லையா? இல்லையா? இப்போ பிரசங்கம் கேட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு தண்ணி தாகம் வருது. உங்க ஆவி சொல்லுது பிரசங்கத்தை கேளு, உங்க மாம்சம் சொல்லுது என்ன போ தண்ணி குடிக்க. அப்போ நீங்க சொல்லணும், ஏய் உனக்கு எனக்கு என்ன. இப்போ நான் ஒரு டிவைன் ப்ரோக்ராமில் இருக்கிறேன். ஆமீன் சொல்லுங்களேன். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? விளங்குற மாதிரி பார்க்குறீங்களா? ஐயா புரியுதா? ஆமென். இங்க ஆண்டவர் ஒரு தெய்வீக திட்டத்தில் ஓடிட்டு இருக்காரு. எதுக்கு சொல்றேன்னா, அவர் ஒழுங்கின் தேவன். தாயே பக்கத்தில் நின்று மகனே இது இல்லப்பா நான் கூட அவர் சொல்வாரு, நான் ஒரு ஒழுங்குல தான் ஓடிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மனா இந்த ரெக்கமெண்டேஷன்ல ஓடிடுவோம் இல்லையா? ஒரு சிஸ்டர் நேற்று ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஐயா நான் லேட்டாக தான் வருவேன், முடிஞ்ச உடனே எனக்கு கொடுங்கய்யா திருவிருந்து. நேற்றுக்கே ரிசர்வ் பண்ணுறாங்க. ஐயா நான் லேட்டாக தான் வருவேன், எனக்கு என்ன பண்ணுங்க. நான் சொல்கிறேன், சிஸ்டர் நான் கொடுக்குறேன், ஆனால் உங்களை மாதிரி ஒரு 10 பேர் அடுத்த வாரம் ஐயா எனக்கு ஒரு வேலை இருக்குது, எனக்கு என்ன பண்ணுங்க முடிச்ச பிறகு கொடுங்கன்னா ஒன்று என்னவாயிரும் சொல்லுங்க? 10,000. கேட்குற சிஸ்டர் ரொம்ப க்ளோஸான சிஸ்டர், கேட்குற சிஸ்டர் ரொம்ப ஆமாம் உடனே மைண்டு ஓடுறேன், இவருக்கு யாருப்பா க்ளோஸுன்னு. ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்கு வேண்டிய ஒரு சகோதரி. அப்போது சிஸ்டர் நீங்கள் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸானாங்க, உங்களுக்கு கொடுக்காமல சிஸ்டர் நீங்கள் வாங்க 12 மணிக்கு என்ன வாங்க 12:30 மணிக்கு கூட வாங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடாது. சொல்லணும், ஐய் உனக்கும் எனக்கும் என்ன, இது காட்ஸ் பிளான். ஆமேன் சொல்லுங்களேன். வராதே, புரியுதா? உனக்கும் எனக்கு என்ன. இங்க மாம்சத்தை புஷ் பண்ணாத, இது தேவ திட்டம். ஆமென். ஹல்லேலூயா. தேவ ஒழுங்கு இதுல ஒன்று இருக்கு. நீ ரொம்ப தெரிஞ்சவங்கன்றதுனால, ரொம்ப நேசிக்கிறவங்கன்றதுனால, சபைக்கு ஒரு 25 வருஷமா வர்றவங்கன்றதுனால, நீங்க தான் பெரிய டைத் கிவர்ன்றதுனால, ஆமென், நான் அதை செய்யக்கூடாதுப்பா. there is a order. ஹல்லேலூயா. அங்க ஒரு ஒழுங்கு இருக்கு. அதான் நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆதி ஆகமத்தில் பிதாவாகிய தேவன், புதிய ஏற்பாட்டில் ஒரு ஒழுங்கு, இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில். ஆமென். அதுக்காக இதெல்லாம் நான் சொல்லிட்டு வரேன். இதெல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். நான் இன்ட்ரடக்ஷன்லேயே முடிச்சிருவேன் நான் நினைக்கிறேன். ஆமென். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, சரி உன் டிவைன் பிளானில் நான் குறுக்கிட மாட்டேன்,
உலகிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவர் எப்போ சொல்கிறாரோ அப்போ என்ன பண்ணுங்க, அவர் சொல்கிறபடி செய்யுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் தண்ணீர் திராட்சரசமாக மாற மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, அந்த டிவைன் பிளானுக்காக காத்திருக்கிறது இல்லை. ஆமென். தேவ திட்டத்திற்காக, இந்த தேவனுடைய ஒழுங்கான அந்த காலத்திற்காக நம்மளை நிறைய பேர் புஷ் பண்ணுவாங்க. இல்லை பிரதர், சீக்கிரம் வாங்க பிரதர், சீக்கிரம் செய்யுங்க பிரதர், சீக்கிரம் வேற பிளானை போடுங்க பிரதர். ஆனால் உங்களுக்கு தெரியணும், மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களை அழைச்சாருனா, உங்களை தெரிந்து கொண்டாருனா, உங்களுக்குள்ள கர்த்தர் செயல்படுகிற காலங்களை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆமென். இதை சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு தெய்வீக ஒழுங்க கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம லைஃப்பில் கூட நிறைய சமயம் நம்ம தெய்வீக ஒழுங்கை மாற்றி இருக்கிறோம். ஆனால் இந்த 8வது மாதத்திலிருந்து சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுள். ஆமென். சரி, அடுத்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். Acts 6:3. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை. சபையில் ஒரு முறுமுறுப்பு வந்துருச்சு. எல்லாரும் சொல்றாங்க, பாஸ்டர் நீங்க தான் எங்களை பந்தி விசாரிக்கணும். ஆமென். உடனே பேதுரு மற்றவரும் எல்லாம் சொல்றாங்க தெரியுமா? 2வது வசனம். 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல், எங்களுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு, நாங்க போயிட்டு டெய்லி மார்னிங் வந்து உனக்கு எல்லாம் வந்துருச்சான்னு கேட்டால் நாங்கள் ஜெபம் பண்ணுறது நின்றுடும், வேதத்தை வாசிக்கிறது நின்றுடும். இது ரெண்டும் நின்றுச்சுன்னா ஊழியம் வளர்ச்சி நின்றுடும். அதனால அவங்க சொல்றாங்க, 7 பேரை சூஸ் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சபையிலே ஒரு ஒழுங்கை கொண்டு வருகிறார்கள். எல்லாம் சொல்லுங்க, ஒழுங்கு. ஆமென். அந்த குறைவை மாற்றுவதற்கு அந்த 7 பேருக்குள்ள 3 குவாலிஃபிகேஷன் இருக்கணும். 1, என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. என்ன இருக்கு? என்ன குவாலிஃபிகேஷன்? ஊழியத்தை சூஸ் பண்றதுல கூட ஒரு ஒழுங்கு, ஒரு ஆர்டர். ஆமென். என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? பரிசுத்த ஆவி. எல்லா சண்டே ஸ்கூல் டீச்சரும் பரிசுத்த ஆவி பெற்றீங்களா? எல்லா கேன்சல் லீடரும் பரிசுத்த ஆவி பெற்றீங்களா? சபையை மாப் பண்றவங்க பரிசுத்த ஆவி பெற்றீங்களா? அது கூடமா பாஸ்டர்? ஆமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த குவாலிஃபிகேஷன்ல இந்த ஒழுங்கை பார்க்கறதுல, ரைட், நீ நல்லா பாடுறியா, ரைட் போடு பாடு, ஆமென், நீ இப்படி இருக்கியா, அவங்க செய் அப்படின்னு செய்யும் போது அங்கு எல்லாம் சொதப்பிடுது. ஆமென். 2வது ஞானம். 3வது சொல்லுங்க, நல்ல சாட்சி. உங்களை பத்தி ஒரு 4 பேராவது, பிரதர் ரொம்ப நல்லவர் போடுங்க பாஸ்டர், ஆமென், சிஸ்டர் ரொம்ப தங்கமானவங்க போடுங்க பாஸ்டர். பாஸ்டர் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி தான், ஆனால் போடுங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, ஊழியம் முடிஞ்சு போச்சுன்ற. ஹல்லேலூயா. தூங்குறாங்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு விளங்குதா? ஆமென். சகலமும் 7 பேருக்குள்ளேயும் இந்த 3 குவாலிஃபிகேஷன் இருந்ததை போட்டாங்க. பல்லாயிரக்கணக்கான சபைகளின் உறுப்பினர்களை கொண்ட அந்த ஆதி சபையில எல்லாம் நிறைவா நடந்துச்சு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. There was an order in the early church. ஆதி சபையில ஒரு ஒழுங்கு இருந்துச்சு. ஆமென். அதனால தான் அந்த சர்ச்சில் 7வது வசனத்துல தேவ வசனம், தேவ வசனம், சத்தமா சொல்லுங்க, விருத்தி அடைந்தது. 2வது சபையில மெம்பர்ஷிப் அதிகமாச்சு, மிகவும் விருத்தி அடைந்தது. ஆமென். கர்த்தர் ஊழியங்களை ஆசீர்வதித்தார். இந்த 8வது மாதத்தின் துவக்கத்துல நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, நம்முடைய ஊழிய பாதையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய பொருளாதார வாழ்க்கையில, நம்முடைய பிசினஸ்ல, நம்முடைய வேலையில எல்லாம் சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்படக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு இருக்கிற 4 நிமிடத்தில்
இன்னும் 2 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். வேதத்தில் நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். கவனிக்கிறீங்களா? எனக்கு ஒரு டவுட் வருது. நீங்களாம் ஃபாலோ பண்ணுறீங்களா? என்ன ஒரு ஆமென் சொல்லுவோம். சரி, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் கம்யூனியனை குறித்து பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியா இருக்கிறான், ஒரு பசியில வெறியா இருக்கிறான். அந்த சர்ச்சு பாவம் அவ்வளோ பரிதாபமான சாப்ப. திருவிருந்தில் அவன் வீட்டில் இருந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துடுறானா. ஹல்லேலூயா. அவன் தன் ஆகாரத்தை என்ன பண்றானா? அவர் சொல்றாரு, நீங்க கம்யூனியனுக்கு வரும்போது, ஒரு இடத்தில் வரும்போது அவன் தன் சொந்த சாப்பாட்டை என்ன பண்றான்? ஆமா, ஏசு அப்பத்தை பிட்டார்னா இவன் 4 அப்பத்தை வீட்டிலேருந்து சுட்டு வந்து டிஃபன் பாக்ஸை சர்வீஸ்லேயே திறந்துடுறான் போல இருக்கு. புரியுதா? முந்தி சாப்பிடுகிறான். பக்கத்தில் இருக்கிற பார்க்குறாரு, அடடா நமக்கு ஒரு அப்பம் கூட இல்லையே, பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கிறானே. இன்னொருத்தவன் எப்படி இருக்கிறானா? பசியில் சாப்பிட்றானா. திருவிருந்து என்ன பசியில் சாப்பிட்றதா? ஒரு சொல்கிறாங்க, பாஸ்டர் என்ன பாஸ்டர் கொஞ்சோண்டு கொடுக்குறீங்க, கொஞ்சம் ஃபுல்லாக கொடுங்க பாஸ்டர், அப்போ தான் வயிறு நிறையன்றாங்க. ஆமேன். இது பசிக்கு சாப்பிட்றது இல்லை. ஆமேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவன் பசியாக இருக்கிறான், இன்னொருத்தவன் வெறியா இருக்கிறான். இப்படி இருந்தால் அந்த கம்யூனியன் சர்வீஸ் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த கம்யூனியன் சர்வீஸ் கொரிந்தியர் சர்ச்சில் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்களும் யோசிக்கிற மாதிரி தெரில. சரி, அப்போ அவர் சொல்றாரு, இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜன பந்தி அல்லவே. பந்தினா என்ன? அது கிறிஸ்துவினுடைய மரணத்தை நினைவு கூறுவது. கம்யூனியனுக்கு ஒழுங்கா கொண்டு வரார். ஹல்லேலூயா. திருவிருந்தில் எதை நினைக்கணும்? ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே செய்ததை நாம் நினைக்க வேண்டும். ஆமென். அதனால தான் அவர் சொல்றார், என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள். இது திராட்சை ரசத்துல இனிப்பு அதிகமா இருந்துச்சா, ஜூஸ் திக்கா இருந்ததா, கம்மியா இருந்ததா? ஆமென். இந்த அப்பம் பிசு பிசுன்னு இருந்துச்சா, அது இந்த அப்பம் ரேஃபரா இருந்துச்சா, அதெல்லாம் நீங்க எண்ணக்கூடாது. இதுல மைண்ட்ல என்ன இருக்கணும்னா, இது ஆண்டவருடைய அன்பை நினைத்து நான் எடுக்கக்கூடிய ஒரு அடையாள ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்ப கம்யூனியன் சர்வீஸ்ல உங்க மைண்ட்ல என்ன இருக்கணும்? கிறிஸ்துவின் பாடுகள், அவருடைய பாடுகளால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள், மகத்துவங்கள், மேன்மைகள், இதை மட்டும்தான் நினைக்கணும். இந்த பந்தியை வாங்கிட்டு போய் பக்கத்தில் குசு குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இந்த பந்தியை வாங்கிட்டு சரி பாஸ் எல்லாரும் வாங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுறதுனால நீங்கள் உட்காந்து வேற எதையாவது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. மொபைல் நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது. அங்கே போயிட்டு வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். புரியுதா உங்களுக்கு? என்ன பந்திக்கு என்ன இருக்குங்க? ஒரு ஒழுங்கு இருக்கிறது. உங்கள் மைண்டு ஃபுல்லாக என்ன இருக்கணும்? இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளமாக நான் இப்பொழுது புசிக்க போகிறேன். அவருடைய ரத்தம் எவ்வளவு விலையேற பெற்றது, அவருடைய ரத்தம் எவ்வளவு மேன்மையானது, அதை நீங்கள் சிந்திக்காவிட்டால் நீங்கள் அபாத்திரமா போஜனம் பண்ணுங்க. இது அபாத்திரமா நீங்க ஆசரிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இட் மே டேக் சம் டைம். கொஞ்ச நேரம் இவ்வளோ பேர் வந்து எடுக்கிறதுக்கு, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஆனால் அவங்க மைண்டு கிறிஸ்துவின் மேலே இருக்கணும். அதுக்கு தான் பாட்டு பாடுறாங்க, அவங்களோட சேர்ந்து நீங்கள் பாடணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 26வது வருஷம் கடைசி வார்த்தை, கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை. ஸோ இப்படி நம்ம ஆராதிக்கும் பொழுது நாம் எதை தெரிவிக்கிறோம்? கிறிஸ்துவின் மரணத்தை நாம் அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. யாருக்கு அறிவிக்கிறோம்? இன்னும் சபைக்கு வந்து ஞானஸ்நானம் எடுக்காமல் அந்த நிலையில, ஆரம்ப நிலையில் இருக்கிறவர்களுக்கு நாம் அதை அறிவிக்கிறோம். ஆமென். நீயும் வரணும்பா, நீனும் சீக்கிரம் ஞானஸ்நானம் எடுக்கணும்பா, உனக்காக இயேசு மரித்தார், நீனும் இதில் பங்கு பெறணும் அப்படின்னு நாம் கிறிஸ்துவின் மரணத்தை நாம் தெரிவிக்க வேண்டும். ஆமென்.
27வது வசனம் இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றவாளியா மாறிடுவானோ. ஹல்லேலூயா. அப்பொழுது நம்ம என்ன பர்பஸ்க்காக இந்த திருவிருந்து நடத்தப்படுகிறதோ ஆசரிக்கப்படுகிறதோ அதை நாம் கவனிக்காமல் நாம் ஏதோ வந்தோம், ஏதோ வாங்கினோம், ஏதோ உட்கார்ந்தோம், ஏதோ புசித்தோம், ஏதோ குடித்தோம் என்று சொல்லி இருப்போமே ஆனால் நீங்கள் நானும் அன்குவாலிஃபைட் ஆயிடுவோம், குற்றமுள்ளவர்களாய் மாறிவிடுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எதுக்கு சொல்ல வரேன்? ஒரு டிவைன் ஆர்டர், ஒரு ஒழுங்கு இருக்கிறது. 29வது வசனம், எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு, தனக்கு தீமையான ஒரு தீர்ப்பை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். கம்யூனியன்ல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 30வது வசனம், இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும், நீங்க பயபக்தி இல்லாமல் அது இருக்கிற காரணத்தை உணராமல் நாம் இந்த பந்தியை எடுக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நீங்கள் பலவீனமா மாறுறீங்க, வியாதி உள்ளவர்களா மாறுறீங்க. அநேகர் நித்திரையும் ஆனபடினாலே. 28வது வசனம், எந்த மனுஷனும், அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த மனுஷன் அர்த்தம்? 30 வருஷம் விசுவாசியா இருக்கட்டும், இப்போதான் வந்த புதிய விசுவாசியா இருக்கட்டும், ஆமென், பைபிள் ஸ்காலரா இருக்கட்டும், வேதமே தெரியாத மனுஷனா இருக்கட்டும், யார் வேணாலும் எந்த மனுஷனும் இந்த பந்திக்குள்ளே வரும்போது அவன் தன்னைத்தானே சோதித்து அறிய வேண்டும். இங்க வந்து மற்றவங்கள சோதிக்க கூடாது. ஆமென். நம்மால் கம்யூனிட்டி வந்து அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அந்த சிஸ்டர் சரியில்லை, இது சரியில்லை, மற்றவங்கள தான் சோதிச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்களே தவிர தன்னை சோதிக்க மாட்டான். நான் சொல்றேன், கம்யூனியன் என்பது மற்றவங்கள சோதிக்கிறது இல்லை, உங்களை சோதிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அது மொத்தமும் என்னை சார்ந்தது, எனக்கும் கிறிஸ்துவுக்கும் உரியது. அதுதான் இதோட ஒழுங்கு. தன்னை சோதித்து என்ன பண்ணணுமா? ஆமா ஆண்டவரே, உம்மோடு நான் இணையக்கூடாதபடிக்கு என்கிட்ட என்னென்ன தடைகள் இருக்கு, உம்மோடு இணையக்கூடாதபடிக்கிட்ட என்னென்ன பாவங்கள் இருக்கு, அதெல்லாம் கன்ஃபஸ் பண்ணி அறிக்கையிட்டு பரிசுத்தப்படுத்தி நாம் திருவிருந்துக்குள்ள வரும்போது இது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆராதனையாக மாறுகிறது. 34வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு. ஆமா, மற்ற காரியங்களை நான் வரும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? திட்டம் பண்ணுவேன். 33, ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணுங்க, உங்க அன்பை தெரிவிங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு மனதாய் ஏகமாய் இந்த பந்தியை எடுங்க. 14வது அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், சகலமும் நல்லொழுக்கமாய் கிரமமாய் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் செய்யப்பட கடவது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த 14ஆம் அதிகாரத்திலே நமக்குரிய வரங்களை நாம் எப்படி பயன்படுத்துவது என்பதை குறித்து பவுல் எழுதுகிறார். அதை நம்ம இப்போ பிரசங்கம் பண்ண முடியல. ஸ்தோத்திரம். யூசிங் அவர் கிஃப்ட்ஸ். எனக்கு தீர்க்க தரிசனம் வர இருக்கலாம், எனக்கு அந்நிய பாஷை வர இருக்கலாம். இந்த 2 கிஃப்ட்டையும் நம்ம எப்படி இதில் ஹேண்டில் பண்ணுவது சர்ச்சில்? ஆமென், ஆமென். ஸோ அதை குறித்து அதிகமாக விவரித்து அதை எழுதுகிறார். அதை குறித்து நமக்கு பேச நமக்கு இப்போ நேரம், ஆனால் நாம் இன்னொரு நாள் அதை குறித்து பேசுவோம். அந்நிய பாஷை என்றால் என்ன? அந்நிய பாஷையின் அனுபவம் என்ன? அந்நிய பாஷையை நாம் எப்படி பேச வேண்டும்? ஆமென். தீர்க்க தரிசனத்தின் அனுபவம் என்ன? அதனால் சபைக்கு உண்டாகிற பக்தி விருத்தி என்ன? எல்லாத்தையும் இந்த 14ஆம் அதிகாரத்தில் பிரசங்கம் பண்ண நீங்கள் அழகாக வாசிச்சாவே அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது மறைப்பொருளாக இல்லை. ஹல்லேலூயா. எல்லாமே பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கணும். ஆமென். சொல்லுங்களேன். சில பேர் அந்நிய பாஷை பேசுனா நமக்கு திக்குன்னு வந்துடும். பக்தி விருத்தி வராது, பயம் வந்துடும். ஹல்லேலூயா. சரியா? சில பேர் ஆவியில் நிறைஞ்சாவே நமக்கு பக்குன்னு ஆகிடும், பயம் வந்துடும். நான் சொல்கிறேன், சகலமும் நல் ஒழுக்கமாய். இல்லை, பவுல் சொல்கிறார்ல, ஒருத்தர் பாடுறாரு, ஒருத்தர் ரெவலேஷன் கொடுக்குறாரு, ஒருத்தர் போதிக்கிறாரு. இதெல்லாம் என்ன? ஆவியானவர் தான் செயல்படுறாரு. ஆனால் அந்த ஆவியானவர் ஒழுங்காய் செயல்படுவதற்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிக்குள் அடங்கி இருக்கிறது.
ஆமென். லாஸ்ட்ல இருக்கிற ஜம்ப் பண்ணி ஆவியில முன்னாடி வரலாம். அது ஆரம்பத்தில் 10 வருஷமா வந்துட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், அந்நிய பாஷை நான் ஸ்டாப்பாக பேசலாம் ஆரம்பத்தில். வளர்ந்த பிறகு அதோடைய அனுபவம் வேற. ஆமென். அதுதான் பவுல் சொல்ல, நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன், அப்புறம் புருஷனான போதோ குழந்தை கேட்டவர்களை விட்டு விட்டேன். ஆமென். இப்போ நீங்களாலும் சின்ன வயசுலேருந்து பேசிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அந்தந்த வயசில் பேச பேச நம்முடைய மெச்சூரிட்டி இருக்கா இல்லையா? அது மாதிரி சர்ச்சில் கூட நம்முடைய ப்ராஃபஸி, நம்முடைய அனாயிண்டிங், நம்முடைய அந்நிய பாஷைகள் குழந்தையாக இருக்கும்போது குழந்தை மாதிரி பேசியிருப்போம். ஆனால் வளரும்போது நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. குழந்தையாக இருக்கும்போது எப்படி பேசியிருப்பீங்க? இப்போ நம்ம பெரிய ஆளாக இருப்போம், ஆனால் ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசுவோம்? குழந்தை பாஷையில் இல்லை. நாகரங்க இது ரெக்கார்ட் ஆகுறதுனால நான் அது பேசலை, சரியா? நம்மளும் அப்படி தான் பேசணும். இப்போவும் அப்படியே பேசினா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஹல்லேலூயா. ஸோ ஒரு ஒழுங்கு இருக்கிறது. யூஸிங் அவர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட், நம்முடைய ஆவிக்குரிய வரங்களை செயல்படுத்துவதிலும் குழப்பங்கள் இருக்கக்கூடாது, ஒழுங்கு இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் சொல்லுங்க. சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் மாறக்கடவது. ஊழியங்களும் ஒழுங்கும் கிரமாய் மாறக்கடும். ஆராதனைகள் ஒழுங்கு கிரமாய் மாறக்கடும். ஆமென். 1 கொரிந்தியர் ஃபுல்லா இந்த சபையில் ஏகப்பட்ட ஒழுங்கினங்கள். பவுல் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறாரு. நம் தேவன் ஒழுங்கின் தேவன். ஹல்லேலூயா. அதனால நம்மளாம் ஒழுங்கினன்னு சொல்ல வரல, அந்த ஒழுங்குல நம்ம வளரணும். ஆமென். அந்த தெய்வீக ஒழுங்குல நம்ம வளரும் பொழுது நாம் இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போக முடியும். இதெல்லாம் உங்கள் குடும்பத்திலேயோ, உங்கள் வாழ்க்கையிலையோ, உங்களுடைய பொருளாதாரத்திலேயோ, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ, வரங்களிலோ எது ஒழுங்கில்லாமல் இருக்கோ அதை இன்னைக்கு சரிப்படுத்துவோம். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அதற்குரிய ஆசீர்வாதங்களை தருவாராக. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. எதை செஞ்சாலும் ஒழுங்கா செய், கரமமா செய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.